தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% வாக்குகள் இருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் சொல்லலாம். தேர்தல் களத்தில் நிக்கிறவங்க எல்லாருமே 100% வாக்குகள் எங்களுக்கு தான் சொல்லிதான் தேர்தல் களத்துக்கு வருவாங்க. இறுதி தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்களின் முதல்வராக இருக்கிற எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரை தேர்ந்தெடுக்க தயாராக இருக்கின்றார்கள். தேர்தல் எப்பொழுது தான் தமிழக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடிப்படை வசதியிலையும் தென் சென்னை மத்திய சென்னை கம்பேர் பண்ணும்போது வட சென்னை இன்னும் எங்களுக்கு அது சரியா கிடைக்கலங்கிற மாதிரி தான் ஆண்டாண்டு காலமான கோரிக்கை. இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதை மாற்றுகின்றபடிதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதே மாற்றத்துக்குண்டான ஆட்சி. அந்த வகையில் தான் வட சென்னையை வாடா சென்னையாக்குவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மேற்கொண்ட பயணம்தான். முதலிலே 1000 கோடி என்று வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்கு அறிவித்தார். அதன் பிறகு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2047 கோடி ரூபாய் என்று இரண்டாவது கட்டமாக அறிவித்தார். அது ஆள்போல் தழைத்து அருகுபோல் பெருத்து இன்றைக்கு 6309 கோடியை நெருங்கி இருக்கின்றது. இது மேலும் கூடுதல் தொகையோடு வடசென்னை வளர்ச்சி திட்டம் பயணிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே தென் சென்னை மத்திய சென்னைக்கு இணையாக வட சென்னையையும் வலம் பெற வைப்பார் எங்கள் முதல்வர் என்று வட சென்னை பகுதி மக்கள் மனதார உளமாற நம்புகிறார்கள்.